அனைவருக்கும் வணக்கம். இது மாஸ்டர் சைக்காலஜி டாக்டர் முத்துக்குமார். இந்த வீடியோவில் நம்ம அப்நார்மல் சைக்காலஜி பற்றி பார்க்கலாம். அப்நார்மல் சைக்காலஜி அப்படின்னா இது சைக்காலஜியில் ஒரு பிரான்ச், branches of psychology. The abnormalities means unusual patterns of thoughts and behavior and emotions. அதாவது பழக்க வழக்கத்திற்கு மாறுபட்ட வழக்கத்திற்கு மாறான பழக்க வழக்கங்கள், இமோஷன்னா உணர்வுகள், பிஹேவியர்னா பழக்க வழக்கங்கள் அண்ட் ஒரிஸ். அப்நார்மாலிட்டிஸ் இது அப்நார்மல் அப்படிங்கிறது சமுதாயத்துக்கு சமுதாயம் மாறுபடும். இதுக்கு மேஜரான காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, பயாலஜிக்கல் காரணம், சைக்கலாஜிக்கல் காரணம் அண்டு சோசியல் கல்ச்சுரல் காரணம். பயாலஜிக்கல் காரணம் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காக இருக்கிறது முக்கியமான ஒரு ஃபேக்டர், ஜெனட்டிக். ரெண்டாவது மெடிக்கல் கண்டிஷனில் டேமேஜ், ஃபிசிக்கல் டேமேஜ். மூணாவது பிரெயின் டேமேஜ் ஆகுது, ஆக்சிடென்ட்ஸு இல்லை ஏதோ ட்ரக்குனால. நான்காவது காரணம் என்வாரன்மெண்டல் காசஸ். ரெண்டாவது சைக்கலாஜிக்கல் காசஸ். சைக்கலாஜிக்கல் காசஸ் பார்த்தீங்கன்னா ட்ராமாட்டிக் இன் லைஃப் ஈவெண்ட்ஸ், வாழ்க்கையில் ஏற்பட்ட மனக்காயங்கள். டிஸ்டார்டு பிஹேவியர், சிதைந்த பழக்க வழக்கங்கள். ஃபால்ட்டி வே ஆஃப் திங்கிங். அடுத்தது சோசியோ கல்ச்சுரல் ஃபேக்டர். டிஸ்டர்பன்ஸ் இன் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். ரெண்டாவது காரணம் எக்ஸ்டெண்டட் ரிலேஷன்ஷிப். மூணாவது காரணம் பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் அன்ரெஸ்ட். ஃபோர்த் காரணம் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் சோசியல் குரூப்ஸ். இதெல்லாம் அப்நார்மாலிட்டி வரதுக்குண்டான பிஹேவியர். இப்போ இந்த அப்நார்மல் சைக்காலஜியில் வரக்கூடிய நோய்கள் இது எல்லாத்தையுமே DSM அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல்ஸ் ஆஃப் மென்டல் டிஸார்டர், DSM-5 அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு இமோஷனில் வரக்கூடிய ப்ராப்ளத்தை டீல் பண்ணுறாங்க. அதில் நம்ம பார்த்தோம்னா ஆன்சைட்டியை பற்றி பேசுவோம். ஆன்சைட்டி இந்த சூழ்நிலையில் ஆன்சைட்டிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு விதமான பயம். ஆன்சைட்டி அப்படின்னா a feeling of tension, worried, thought, a unknown reason of feeling in tension, worried and thought. இதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பிபி ரைஸ் ஆகும். அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, emotion by feeling of tension, worried, thought in like physical changes of increase in BP,
பிளட் ப்ரெஷர். இந்த ஆன்சைட்டி அப்படிங்கிறதுக்கு சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா அன்னோன் ஃபியர், எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை எதுவும் இல்லாம ஒரு விதமான பதற்றம், unknown fear of is called anxiety. இப்போ unknown fear அப்படின்னா ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னு எனக்கு பயமா இருக்கு. ஃபியூச்சரை பத்தி நமக்கு தெரியாது, ஆனா ஃபியூச்சர்ல ஏதாவது கெட்டது நடந்துமோன்னு பயமா இருக்கு. இதுதான் ஆன்சைட்டி. இந்த ஆன்சைட்டில நிறைய வகை இருக்கு. ஆன்சைட்டி குரூப் ஆஃப் டிஸார்டர்னு ஒரு நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்சைட்டியில வந்து பார்த்தீங்கன்னா நோ ரீசன், நான் பயப்படுறதுக்கு உண்டான காரணமே இல்லை, தெரியாது. ஸ்பெசிஃபிக் ஃபோபியா, சோசியல் ஆன்சைட்டி, பேனியா, பேனிக், சோசியல் ஆன்சைட்டி அப்படின்னா is called otherwise called social phobia. Specific phobia அப்படின்னா fear of crowd, fear of height, fear of dog, fear of future. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு fear of height அப்படின்னு எடுத்தோம்னா அதாவது ஹைட்டில் இருந்து கீழே பார்க்கறதுக்கும் பயம், ஹைட்டுக்கு போகிறதுக்கும் பயம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சைட்டி குரூப்பில் தான் வரும். நம்ம வரக்கூடிய செக்ஷனில் தனித்தனியாக பார்க்கலாம். ஆன்சைட்டி இப்போ பார்த்துருவோம். ஃபோபியானா என்ன, ஃபியர்னா என்ன அப்படிங்கிறது தனித்தனியாக பார்ப்போம். ஆன்சைட்டி என்பது சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா அன்னோன் ஃபியர். அன்னோன், அந்த இடத்துல ஒரு பொருள் இருக்காது. பேய், ஆன்சைட்டி அபவுட் அன்னோன் ஃபியர். பொருள் இல்லாமல் இப்போ இந்த கொரோனா இருக்கு, இன்ஃபெக்ஷன், ஆன்சைட்டி அபவுட் இன்ஃபெக்ஷன், ஆன்சைட்டி அபவுட் ஹைஜீனிக், இது எல்லாமே நமக்கு வந்து ஆன்சைட்டியில் தான் வரும். ஆன்சைட்டிக்கும் ஃபியருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸான மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபியரில் ஒரு பொருள் இருக்கும். ஃபியர் ஆஃப் டாக், ஃபியர் ஆஃப் ஸ்னேக்ஸ் இப்படி. ஆனால் ஆன்சைட்டியில் அந்த மாதிரி ஒரு பொருள் எதுவும் இருக்காது. ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர், ஃபியர் ஆஃப் டெத். இந்த காமன் சிம்டம் ஆஃப் ஆன்சைட்டியில், ஆன்சைட்டியில் இருந்தால் என்னென்ன சிம்டம் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். பேனிக், ஃபியர். பேனிக்னா ஒரு பதட்டம், ஃபியர் அண்ட் அன்ஈசினஸ். ரெண்டு, ஃபீலிங் ஆஃப் பேனிக் ஆர் டேஞ்சர். அதாவது ஏதாவது சுனாமி அந்த மாதிரி வந்துருமோன்னு பயம், ஏதாவது விபரீதமாக நடந்துருமோன்னு பயம், இதெல்லாம் கான்ஸ்டன்டாக இருக்கும். மூணாவது ஸ்லீப் டிஸார்டர் இருக்கும். ஸ்லீப் அவங்களால தூங்க முடியாது. நாட் ஏபிள் டு காம் ஆர் ஸ்டில். ஒரு இடத்துல அமைதியாக அவங்களால உட்கார முடியாது, காமாக இருக்க முடியாது. கை காலெல்லாம் வேர்த்துரும், நல்லா ஜில்லுன்னு ஆயிரும், வேர்க்கும், நம்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப டீப் ப்ரீத்திங் இருக்காது. ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பால்பிட்டேஷன் இருக்கும், ஒரு படபடப்பாகவே இருக்கும். ட்ரை மவுத் இருக்கும், நாசியா இருக்கும், டென்ஸ் மசில்ஸ் எல்லாம் ரொம்ப டென்ஷனாகவே இருக்கும், டிசீனஸ் இருக்கும், தலைச்சுற்று. அதாவது பார்த்தீங்கன்னா திங்க் அபவுட் எ ப்ராப்ளம் ஓவர் அண்ட் ஓவர், எகைன் அண்ட் எகைன், unable to stop. இன்னெபிலிட்டி இருக்கும்,
ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதாவது ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப ஒபசிவ்னஸ் இருக்கும், அதை வந்து அவங்களால அவாய்ட் பண்ண முடியாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சைட்டியோட சிம்டம்ஸ். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட்டில் ப்ராப்ளங்கள் வரும், நெகட்டிவ் லைஃப் ஸ்டைல் இருக்கும், சிவியர் இல்னஸ் இன் கிரானிக் ஹெல்த் கண்டிஷன், சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் இருக்கும், சில்ட்ரன், லோ செல்ஃப் எஸ்டீம். இது எல்லாமே ஆன்சைட்டியோட தீர்வு. இதற்கு மிகச்சிறந்த தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோபதியில் இருக்கு. ஆன்சைட்டிக்குன்னு மட்டுமே ஒரு 400-500 மெடிசன் இருக்கு. ஆன்சைட்டி about death, fear of death, fear of road crossing, fear of height, fear of infection, fear of business failure, loss of social position. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோபதியில் மிகச்சிறந்த தீர்வு. இந்த ஹோமியோபதியில் இதுக்குன்னு பர்டிகுலர் மெடிசன்லாம் நிறையா, பர்ஜென்டா நைட்ரிக்கம், ஆர்சனிக் ஆல்பம், இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெடிசன் ஹோமியோபதியில் தீர்வார். இந்த மாதிரி மேல் சொன்ன ஆன்சைட்டி ப்ராப்ளம்ஸ் மக்கள் டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா சிறந்த ஹோமியோபதி மருத்துவரை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில்